அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 32வது 33வது வசனம். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பிலிப்பு பட்டணத்தின் சிறைச்சாலைக்காரன் இயேசு விசுவாசித்தான். விசுவாசத்த உடனே அவன் உள்ளத்திலே ஒரு தலைகீழ் மாற்றம் உண்டாகிவிட்டது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம் என்ன, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்குள் ஏற்படுகிற தலைகீழ் மாற்றம் என்ன என்பதற்கு அடையாளம் இந்த மனிதன். உடனே இவன் காயங்களெல்லாம் கழுவி ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டான்னா, இயேசு உள்ள வந்த உடனே இவன் இருதயத்தில் தலைகீழ் மாற்றம் உண்டாகிவிட்டது. புதிய சிருஷ்டியாய் மாறிவிட்டான். இவனுக்குள்ளே புதிய அன்பு, புதிய இரக்கம், ஒரு புதிய தெளிவு. ஆகவே அந்த புதிய அன்பு வந்த உடனே அவர்களை நேசித்து காயங்களை கழுவினான சாதாரண விஷயமாங்க. சுருக்கமாய் சொல்ல போனால் கொடூரமானவன் குழந்தை போல மாறிவிட்டான். மனம் திரும்பின மனிதனின் அடையாளம். பவுலும் சீலாவும் காயங்களை கழுவினான். இதற்கு முன்பு சிறைக்கு வரும் பொழுது பவுலும் சீலாவும் அவர்கள் அடிபட்டு இரத்த காயத்தோடு வந்தார்கள். அந்த காட்சியை பார்த்த பிறகும் மனம் இறங்காதவன் இப்பொழுது காயங்களை கழுவினான் என்றால் கொடூரமானவன் ஒரு குழந்தை போல மாறிவிட்டான். அப்பன் இயேசு சொன்னார் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில், இந்த சிறு பிள்ளை போல் மாறாவிட்டார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். சிறு பிள்ளை போல் மாறிவிட்டான். காயங்களை கழுவினான் என்றால், இதை கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, ரட்சிப்பின் அடையாளமே, மனம் திரும்பின அடையாளமே, நீங்கள் யாரையாகிலும் காயப்படுத்தி இருந்தால் அவர்கள் காயங்களை கட்ட வேண்டும். காயப்படுத்தி இருந்தால் அவர்களை ஆற்ற வேண்டும். மன்னிப்பு கேட்கணும், மன்னிக்கணும். அவர்களை ஆற்றி தேற்றி காயங்கற்ற வேலை செய்யணுங்க. நஷ்டப்படுத்தி இருந்தால் அதை திரும்ப தரணும். இதுக்கு பேர் தாங்க மனம் திரும்பின அடையாளம். அதை இந்த சிறைச்சாலைக்காரன் செய்தான். இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். சிலுவை மரணத்தினால் அவர் ரத்தத்தால் உண்டாகும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்க. இல்லைனா இந்த மனுஷனை எப்படி வந்து ரட்சித்துக்க முடியும்? இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்படி சகல பாவத்தை கழுவி சுத்திகரித்து எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கிறவர் இயேசு, வெளிச்சத்தை கொடுக்கிறவர் இயேசு, ரட்சிப்பை கொடுக்கிற இயேசு, நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யத்தை, மோட்ச பாக்கியத்தை கொடுக்கிறவர் ஒரே ஒரு தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.